ஹாய், நான் விக்கி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிக் அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ் இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது என்னோட ஃபுட்டேஜ். இது என்னோட ஃபுட்டேஜ் ஜஸ்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன், இது வந்து காம்போசிஷன் பேனல் சொல்லுவோம். நீங்கள் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு லேயரை பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாலிட் ஏதாவது சம்திங் லைக் பிளாக் கலர் அதை ஏதாச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது என்ன முழுமையாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே நான் வந்து இங்கே தெரியணும்னா இப்படி இது வைக்கலாம். இதெல்லாம் பேசிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு எப்படியும் இது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் வந்து ஓகே கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த எக் வந்து இந்த பலூனில் பட்டு இப்போ இதை உடையிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ ஜஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜில் இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃப்ரேம்ஸில் இப்போ இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இப்போ இதை நான் வந்து அப்படியே ஃப்ரேமில் போட போகிறேன் பாருங்கள். அந்த எக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் தேவை நம்மளுக்கு. ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ அதை அனிமேஷன் பண்ண வேண்டியது. அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுது, அதனால டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த இங்கிலீஷ் டு தமிழில் அந்த எக்ஸாக்டாக அந்த வேர்ட் கேட்ச் பண்ண தெரியும். நிறைய பேருக்கு வந்து எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தெரியாது. ஸோ என்னோட வீடியோவில் நான் அதை பற்றி நான் கிளியராக சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேயரில் இப்போ நான் ஒரு லேயர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாலிட்ன்ட்டு ஒரு லேயரை. ஓகே, இது ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு, ஏன்னா பிகாஸ் இது கீழே இருக்குது. ஸோ நான் அதை வந்து கம்மி பண்ண போகிறேன், ஃபிட் டு 100 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சாலிட் லேயர். இது இந்த லேயரை பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட், இதுதான் ஆங்கர் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன் டூல் வச்சு தான் நீங்கள் பேன் ஏரோ வச்சு தான் நீங்கள் இது பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆங்கர் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன்றது இந்த இந்த இடத்துல இந்த இந்த எந்த இடத்துல அது நிற்கிதோ அதுதான் அது பேசிக் பொசிஷன். நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போமோ அதுதான் நம்ம வந்து பொசிஷன் சொல்கிறோம். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் பொசிஷன். ஸ்கேலுன்றது பெருசாக்குறது சின்னதாக்குறது. இப்போ மீன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக்கிட்டு நம்ம திருப்பியும் இப்போ பாருங்க இதில் ரெண்டும் வந்து இங்கே மேக்னெட்டிக் ஸ்டிக் ஆகிருக்கு. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவலாக இதுவாகும். சாரி, ஓகே இது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்ஃபார்மில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்களா பெருசாகுதா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் இந்த ஸ்கேல்னு சொல்கிறது. ரொட்டேஷன்றது உங்களுக்கே தெரியும், 360 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரின்றது தான் நம்ம வந்து ரொட்டேஷன் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் 2 ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா 2 வாட்டியை ரொட்டேட் ஆகும். அது நீங்கள் அனிமேஷன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது அதை வந்து அந்த ஒரு இமேஜை அப்படியே டோட்டலாக டீக்ரேட் பண்ணிடும். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிடும் அது நீங்கள் அந்த பர்சன்டேஜில். அதாவது இப்போ ஒரு 10% தான் கொஞ்சம் தெரியும். ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதோ ஒரு ஃபைலை, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 100% வருது. அது வரைக்கும் அது ஒரு பாதியாக தானே இருக்கும். 50% வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பாதியாக தெரியும் அது. அதனால தான் அதுக்கு பேர் அதோட பேர் வந்து ஒப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இதை நான் வந்து கம்மியாகிட்டேன் பர்சன்டேஜ், இப்போ அதிகமாக்குறேன். 100% ஃபுல்லாக தெரியும், 0% ஒன்றுமே தெரியாது. சரி, இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த நான் சொன்ன எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை நம்ம அனிமேட் பண்ணணும். ஒரு பொருள்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டாக எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது, ஏதாவது ஒரு இதை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லா டிரான்ஸ்ஃபார்மேஷனோட இதுவும் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மாதிரி ஒன்று தெரியும், அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாப் வாட்ச்னு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே கீ ஃப்ரேம்ஸ்னு செட் ஆகும். இந்த கீ ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா,
நார்மலா இது இங்க வந்து ப்ளே ஆகிட்டே வரும். இங்க ப்ளே ஆகிட்டே வரும்போது இப்போ இங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ஒன்று தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இங்க இந்த எக் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி நான் இது பண்றேன். இப்போ எதனால இப்படி தெரியுதுன்னா உங்களுக்கு நான் மாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் இந்த டுட்டோரியல் இது வேணாம், நம்ம இந்த சாப்டர்ல இது வேணாம். நான் ஜஸ்ட் இப்போ எடுத்து விட்டுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லேயர் நான் ஒன்று ஆட் பண்ண போறேன். சாலிட் லேயர் நீங்க இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு என்ன கலர் வேணுமோ, நான் வந்து இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா தெரியும். இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் முட்டை சைஸில் ஒன்று பண்ண போகிறேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஓகே. இப்போ வச்சாச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இது வந்து இதில் பட்டு அடிக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் எப்படி ஐ மீன் இது கரெக்டாக போயிட்டேன். ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி நீங்கள் ஒரு தேட்டரில் ஒரு மூவி பார்க்குற மாதிரி இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதை இங்கே வச்சாச்சு. இப்போ அடுத்தடுத்த ஃப்ரேமில் இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரேம் வெளியே வச்சாச்சு. இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைம் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே கரெக்டாக. இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோட இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக வெளியே வருது அது. ஸோ இப்போ நான் எங்கே வரைக்கும் வருதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீனும் ஆக்சுவலாக டோட்டலாக மூவ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஹோம் கீழே இப்படி வச்சுட்டு இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பொசிஷன் இப்போ மாற்ற போகிறேன். அதாவது இது இங்கேருந்து இங்கே வரணும். அதனால் ஸோ பொசிஷன் இப்போ நான் அனிமேட் பண்ண போகிறேன். இந்த கீ ஃப்ரேம் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும், இங்கே எல்லோ கலரில் இங்கே ஒரு டைமண்ட் ஷேப்பில் இங்கே இருக்கும் இந்த டைம் லைனில். அதுக்கு அந்த ரோக்கு ஏற்ற நேராக இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வாங்க, அது எங்கே வரைக்கும் வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும், எது வரைக்கும் கரெக்டாக வரப்போகுது படப்போகுதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ படுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ இது வரைக்கும் நான் பண்ண போகிறேன் அனிமேஷனு. இப்போது ஆப்ஜெக்ட் இப்போ நேராக இங்கே மூவ் பண்ண போகிறேன். இப்போது இதை இந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரைட்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, அந்த முட்டைக்கு நேராகவே இந்த ரெட் கலர் போயிருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா? பட்ட உடனே இப்போ மாறுது பார்த்தீங்களா? மாறின உடனே இந்த ஃப்ரேமில் பட்ட உடனே அது அந்த இடத்துல ஆக்சுவல் இதில் இப்போ இதை நான் இல்லாமல் பார்க்குறேன். இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒப்பாசிட்டி ஆட் பண்ணி அதை கம்மியாக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் சாரி ரொட்டேஷனில் செக் பண்ணிட்டேன். ஒப்பாசிட்டினா அதோட பொருளை வந்து இன்விசிபிள் மாதிரி ஆக்குறது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேட் பண்ண போகிறேன். ஒப்பாசிட்டியில் ஒன்று இருக்குது. ஒப்பாசிட்டி இங்கே வச்சாச்சு கீ ஃப்ரேமு. இங்கே இதை நான் அப்படியே டிசால்வ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே 0 இருக்குது. ஏதாவது ஒரு கீ ஃப்ரேம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கும், ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக அது 100 தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கீ ஃப்ரேம் நேராக அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல போயிட்டு வேல்யூ மாற்றிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ மாற்றிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரேம்க்கு முன்னாடி ஓகே இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக தெரியும், கரெக்டாக வருது. இந்த முட்டைக்கு நேராகவே வரும். வந்த உடனே பட்ட பிறகு பாருங்க, இப்போ காணாமல் போயிடும் பாருங்க. அவ்வளோதான். இந்த ரிங் எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு முட்டை வந்து இடிக்கிற மாதிரி தான் தெரியும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது கம்ப்ளீட்டாக மறையல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்க கொஞ்சம் பெருசாகிட்டேன். இப்போ அனிமேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கரெக்டாக முட்டை தெரியாது. பட்ட உடனே கீ ஃப்ரேம்ஸில் பட்ட உடனே பாருங்க பொறுமையாக தான் இப்போ காணாமல் போகுது. இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு காணாமல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே நீங்கள் ஒபாசிட்டியோட வேல்யூ 0 ஆக்கிட்டீங்கன்னா அது காணாமல் போயிடும். அதனால இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்போ நார்மலாக பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளிக் பண்ணி இப்போ நான் சேஞ்ச் பண்ணணுன்னா பாருங்க, அதோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அது கரெக்டாக. இப்போ பாருங்க, அவ்வளோதான் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இது கூட அப்படியே மறையிற மாதிரியும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் இங்கே நகர்த்துறேன். ஏன்னா இப்போ இப்போ கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க, அவ்வளோதான். இப்போ டோட்டலாகவே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் பக்காவாக இன்னும் டீட்டெயிலில் பண்ண, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷேப் லேயர் பண்ணுறேன். அந்த ஷேப் லேயரை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு அதுக்கு லேயர் போயிட்டு நியூவில் சாலிட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு இந்த கலர் போதும். மேக் காம் சைஸ்னால் காம்போசிஷன் சைஸ் இதுதான். ஓகே கொடுக்குறேன். அப்புறம் ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன் ஷேப் லேயருக்கு. பிகாஸ் அந்த பேசிக் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள்லேருந்து ரெக்டாங்கிளுக்கு மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் சர்க்கிள், இந்த சர்க்கிளோட மாஸ்க் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு மாஸ்க்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன் ரெக்டாங்கிளில். எனக்கு அல்டிமேட்டாக இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு, சர்க்கிள் மூவ் ஆகிட்டு அப்படியே ரெக்டாங்கிளாக மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் 2 மாஸ்க் கிரியேட் ஆகிருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று தான், பட் மாஸ்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஷேப்ல இருந்து மாற்ற போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க்கு பார்த்துலேருந்து இந்த மாஸ்க்கு பார்த்து மாற்ற போகிறேன் பார்த்தீங்களா. அதனால் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் எந்த பிளேஸில் உங்களுக்கு மாறணும். இப்போ நான் ஒரு 4 செகண்ட்ஸில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. 4 செகண்ட்ஸில் இப்போ இங்கே மாஸ்க் பார்த்தா மாற்ற போகிறேன். கீ ஃப்ரேமு இங்கே ஒன்று செட் பண்ணிட்டேன். அதாவது இதுலேருந்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. ஆல்சோ வித் த பொசிஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மன்ற ஒரு ஃபீச்சர்ஸில் போயிட்டு இங்கே பொசிஷன் என்ன பொசிஷனில் இருக்கும் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இப்போ இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், செலக்ட் ஆகிருக்கு தெரியுதா இந்த இது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து இங்கே வந்தால் இப்போ மாறி இருக்கணும். பட் இப்போ எதுவும் மாறல. ஆனால் ஏன் மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதுக்கு ஸ்டார்டிங்கோ இதுக்கு எண்டோ நம்ம செட் பண்ணலை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று தான், பட் இதோட மாஸ்க்கு தனி, இதோட மாஸ்க்கு தனி. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள் எந்த வேல்யூ வேணும்ன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு மாஸ்க் பாத்தில் போயிட்டு எடிட் போயிட்டு பேஸ்ட். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-Vயும் யூஸ் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் இட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மாஸ்க் 2 எனக்கு வேணாம், இப்போ டெல் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ அந்த சர்க்கிள் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் லைனில் நம்ம எங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அது பொசிஷன் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ சர்க்கிள்லேருந்து போனால் ஈஸியாக அழகாக அது மாறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் பண்ணணும், கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் ஆகும். இப்போது அது சில பேர் சொல்லுவாங்க ஈஸி டைம், ஈஸி இன் ஈஸி அவுட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா சரக்குன்னு போயிட்டு ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஸ்லோவாக நிற்கும், கரெக்டுங்களா. பட் ஒரு ஜர்க் இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேணும்னா கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்ட் ஆகிற டைமில் இங்கே கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு ஈஸி இன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்பேஸ் பார் தட்டுறேன், பொறுமையாக போயிட்டு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். இங்கே வந்து இப்போ லாக் ஆன மாதிரி இருக்குது, ஆரோ அடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த எண்ட் ஆஃப் த கீ ஃப்ரேமில் போயிட்டு, ஸோ நீங்கள் இப்படி ரைட் கிளிக் எப்படி கூட பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் இதில் போயிட்டு ஈஸி அவுட் எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் மாற்றி பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ ஒரு உங்களுக்கு ஸ்லோனஸ் கிடச்சிது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பேசிக் அனிமேஷனோட ஃபியூச்சர்ஸ். ஸோ என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் விக்கி விஎஃப்எக்ஸ். தேங்க்யூ.